இந்த நல்லாட்சி அரசாங்கம் சொல்கிறதே வந்து என்னை பொறுத்தவரையில் பொருத்தமற்ற ஒரு விஷயம். அது அவர்கள் வந்து ஒரு பேரை வச்சிருக்கணும். ராஜபக்சம் வந்து இந்த போரை நடத்தின வந்து என்ன மனிதாபிமான ஒரு இதுன்ட்டு தானே அவர் சொன்னவர். அப்போ அதுக்காக வந்து நாங்கள் அதை நம்புறதா இல்லை தானே. அதே மாதிரி இந்த நல்லாட்சி என்று சொல்கிறது வந்து அவர்கள் தாங்களாகவே வந்து தங்களுக்குண்டு ஒரு வச்சிருக்கிற ஒரு பேர். நீங்கள் குறிப்பிட்டதை போல் வந்து ஜனாதிபதி இன்றைக்கு தென்னிலங்கையில் கூட வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. என்றால் ஜனாதிபதி வந்து ஒரு சுயாதீன ஒரு ஆணைக்குழுக்கு எஃப்சிஐடி போல் இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு ஆணைக்குழுக்கு வந்து ஊழல் சம்பந்தமான விடயங்களில் வந்து அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளை வந்து எப்படி அந்த ஆணைக்குழுக்கு முன்னால் கூப்பிட்டு விசாரிப்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற விடயம் என்றெல்லாம் கூறியிருப்பது வந்து இந்த நல்லாட்சி என்ற பேரே எந்தளவு தூரக்கு சின்னாபின்னம் அடிக்கின்றதை வந்து உறுதிப்படுத்துகிற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பெயர்கள் காலங்காலமாக பல்வேறு விதமான பெயர்களை வச்சிருப்பது அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவையில்லை. உண்மையான நிலைமை என்னென்றால் தமிழருடைய பிரச்சனை தென்னிலங்கையில் வந்து நல்லாட்சி என்ற பேரில் எதுவும் நடந்தாலும் கூட அது தென்னிலங்கைக்கு. எங்களை பொறுத்தவரையில் வந்து தமிழ் பிரதேசங்களுக்கு வந்து நல்லாட்சி என்ற வார்த்தையை பாவிக்கிறதுக்கே இடம் இல்லை என்றதான் உண்மை. அது கனகாலமாக கடந்த 18-19 மாதங்களுக்கு மேலாக வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இன்றைக்கு தென்னிலங்கையில் கூட அது அந்த அந்த முகமூடி கிழிச்செறியப்படுறதுக்கு அளவுக்கு நிலைமைகள் மோசமடைஞ்சு இருப்பது தான் இந்தியா நிலைமை. அதுக்காக வந்து தமிழ் பிரதேசத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எந்தொரு நாளாவது இருந்ததாக இந்த புது ஆட்சி வந்த பிறகு வந்து நாங்கள் சொல்ல முடியாது.